சுடிதார் மற்றும் ப்ளவுஸுக்கு பேக் நாட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கிளாத்துக்கு மேக்ஸிமம் 1.5 இன்ச்சுக்கு பயஸில் கட் பண்ணிங்க. பயஸில் கட் பண்ணால் தான் உங்களுக்கு டர்னிங் ஈஸியாக இருக்கும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் குறுக்கு அடிச்சுட்டு ரப் அடிச்சுன்னு டென்ஷன் மார்ஜினுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் பயஸில் கட் பண்ணிங்க தான் உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட் பீஸில் கட் பண்ணிட்டீங்கன்னா டர்ன் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக கச்சா ஸ்டார்டிங்கே எட்ஜில் வச்சு ட்ரிம் பண்ணிங்க. அப்புறம் ஸ்டார்டிங் மட்டும் தள்ளிட்டிங்கம்மா, அதுக்கப்புறம் ஈஸியாகிடும் உங்களுக்கு கச்சா டர்ன் பண்ணுறதுக்கு. டர்ன் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக லூஸு கொஞ்சம் தள்ளிவிட்டு லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப எடுத்திங்கன்னா வந்துடும். ஒரே டைம் ஃபுல்லு லூஸ் ஒரே பக்கமாக நீங்கள் லூஸில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இழுக்கிறதுக்கு கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி தான். ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு 2 டைம் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கே இது ஈஸியாக ஆகிடும். உங்களுக்கே ஒரு கொஞ்சம் ஐடியா வரும். அந்த ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்சம் கச்சா லைட்டாக ட்ரிம் பண்ணிங்க. அதுலேயும் ஈவனாக சேம் கச்சா இருந்ததுன்னா உங்களுக்கு டர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். திக்னஸ் ஆகிடும். பயஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அது இப்போ கரெக்ட். இதுக்கப்புறம் அந்த 3.5 மேக்ஸிமம் 4 இருந்தாலும் நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுங்க பாக்ஸ் பீஸு ஸ்கொயராக. அதை ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக கார்னரில் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு டிச்சு எட்ஜில் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிங்க. இந்த மெத்தட் யாரும் பண்ண மாட்டாங்க. நேராக என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடணும். நீங்கள் டர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் மாதிரி வர்றதுக்கு உங்களுக்கு கச்சா தெரியும் அவுட் சைடு. அதனால் எண்டில் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அது மேலே டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்கா. அதே சேம் மெத்தட் ஆப்போசிட்டு இன்னொரு சைடும் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அப்புறம் இன்னொரு ஃபோல்டு, எட்ஜில் ஒரு ஸ்டிச்சு டென்ஷன் மார்ஜின் போதும். ஃபோல்ட் பண்ணி எட்ஜில் ஒரு ரஃப் அடிச்சுங்க. நல்லா ரஃப் அடிச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இதிலே நீங்கள் 2 கிளாத்தாக கூட பண்ணலாம். 2 கிளாத்து அதேமாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக என்ன கிளாத்து ஃப்ளவர் மாதிரி தெரியும். இப்போது 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு பண்ணுங்கள், பரவாயில்ல. ரொம்ப நெக்கு ஷேப் ஜாப் கம்மியாக இருந்துச்சுன்னா 2 இன்ச்சு பண்ணுங்க. 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ரஃப் அடிச்சிங்க. நம்ம பாயிண்ட்டு டிச் போட்டிருப்போம் நெக்குக்கு, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த டிச் மேலே உங்களுக்கு ரஃப் அடிச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு கவர் ஆகும். சேம் இன்னும் ஆப்போசிட் சைடும் அதேமாதிரி குறுக்க அடிச்சுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.